லடாக்கை யூனியன் பிரதேசமாக நாங்கள் அங்கீகரிக்கவில்லை. இந்திய உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு எங்களை பாதிக்காது என்று சீனா அறிவித்துள்ளது. இதிலே தெரிகிறது சீனாவுக்கு லடாக் மீது கண் என்று. அதனால்தான் கடந்த 2019ஆம் ஆண்டு பாஜக ஆட்சிக்கு வந்ததும் 370 பிரிவு மற்றும் 35A சட்டப்பிரிவை நீக்கினார்கள். இந்த 370 நீக்கப்பட்டதால் ஜம்மு காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டது. லடாக் யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்டது. கடந்த 11ஆம் தேதி உச்சநீதிமன்றம் இந்த ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தில் அதிரடி தீர்ப்பு வழங்கியது. அதாவது 370 மற்றும் 35A பிரிவு ரத்து செய்தது செல்லும் என்றும் 370 பிரிவு தற்காலிகமானதும் என்றும் அதிரடி தீர்ப்பு அறிவித்தது. இந்த தீர்ப்புக்கு சீனா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் மீது பாகிஸ்தானுக்கு எப்படி கண்ணோ லடாக் மீது சீனாவுக்கு ஒரு கண். வெளிநாட்டு ஊடகத்திற்கு பேட்டியளித்த சீன செய்தி தொடர்பாளர் மாவோ நிங் கூறியதாவது: இந்த தீர்ப்பு சீனாவை எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. லடாக்கில் ஒரு பகுதி சீனாவுடையது. லடாக்கை நாங்கள் ஒருபோதும் யூனியன் பிரதேசமாக அங்கீகரிக்கவில்லை. இந்தியா ஒருதலைபட்சமாகவும் சட்டவிரோதமாகவும் இந்த 370 பிரிவை நீக்கியுள்ளார்கள் என்று சீன செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். இப்போது தெரியுதா மக்களே, 370 பிரிவை ஏன் இந்திய அரசாங்கம் நீக்கியது என்று? இந்த 370 பிரிவை நீக்கவில்லை என்றால் சீனாவும் பாகிஸ்தானும் ஆட்டைய போட்டுவிடும் நம் இந்திய பகுதிகளை. முன்பு 370 பிரிவு இருந்தபோது காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா அங்கே தனி கொடி ஏற்றுவாங்க. இப்போ 370 பிரிவை நீக்கியதால் அங்கே நமது தேசிய கொடி ஏற்றுகிறார்கள். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தேர்தல் பிரச்சாரத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 370 பிரிவை திரும்ப கொண்டு வருவோம் என்று சொல்வதற்கு தைரியம் இருக்கா? அரசியல் காரணத்திற்காக எதிர்ப்பது தவறு. இந்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு பாஜகவின் வெற்றி இல்லை, நம் இந்தியாவின் வெற்றி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.